Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மதுரை தண்ணி சட்னி. அதாவது என்ன, மதுரையில் நீங்கள் வந்து சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டதில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து காரம் வந்து ஜாஸ்தி குறைவு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்னா நல்லா ஆற வச்சுட்டு பொட்டுக்கடலையில் அப்படியே போட்டு அரைச்சிடணும், தண்ணி நிறையா விட்டு அரைச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு என்னென்னா தேங்காய் வந்து தேவை கிடையாது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி சட்னிக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கணும். ஆற வச்சுட்டு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து என்னென்னா மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் மதுரையில். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 எடுத்துருக்குறோம். இது கூட பெரிய வெங்காயம், இவ்வளோ தான். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கிட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டுக்கடலையும் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்சிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து வதக்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அதனால் இதையும் சேர்த்துட்டு அதாவது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம அப்படியே டைரெக்டாகவும் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதில் என்னென்னா நம்ம வந்து தேங்காய் எல்லாமே நம்ம செய்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி கெட்டும் போகாது அவ்வளோ சீக்கிரம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம், ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். என்ன நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும், நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு 1/2 டீஸ்பூன். இதுக்கு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மதுரை தண்ணி சட்னி ரெடி. மதுரை தண்ணி சட்னி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. ஊழின் காரணமான உலகத்தின் இயற்கை இருவேறு வகைப்படும். செல்வராதல் வேறு, அறிவு உடையவராதல் வேறு.